ஈரானுக்கு எதிராக கடுமையான பொருளாதார ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறிவித்துள்ள அமெரிக்காவுக்கு வளைகுடா நாடுகள் ஆதரவளித்தால் பெரும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என அந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் புதிய தலைவர் மொக்சின் ரேசாய் எச்சரித்துள்ளார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஹார்முஸ் ஜலசந்தியை தனது கட்டுப்பாட்டில் எடுக்க அமெரிக்கா பல காலமாகவே முயற்சித்து வருகிறது. இப்படி இருக்கையில் தற்போது ஜலசந்தி அமெரிக்காவினுடைய ஒரு பகுதி என அந்த நாட்டின் அதிபர் டொனால்டு டிரம்ப் மெப் வெளியிட்டிருக்கின்றார். இது ஈரானை கோபப்படுத்தியிருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி ஈரானின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. இப்படி இருக்கையில் இனி இது அமெரிக்காவுக்கு சொந்தம் என்று ட்ரம்ப் பேசியிருப்பது மத்திய கிழக்கு பகுதியில் மூன்றாம் உலகப் போர் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறது என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஹார்முஸ் பகுதியில் வட்டமிட்டு காட்டும் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். முன்னதாக கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி அவர் பேசும்போது, நான் ஹார்முஸை அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியாக அறிவிப்பேன் என்று தெரிவித்திருந்தார். தற்போது மேப்பை வெளியிட்டிருக்கின்றார். ட்ரம்பின் இந்த செயலுக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் மெக்ஷன் ரிசாய் கூறுகையில், ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறது, அது மீண்டும் திறக்கப்படாது. வாஷிங்டன் தனது போக்கை மாற்றிக்கொண்டு தனது கடமைகளை நிறைவேற்றினால் மாத்திரமே நிலைமை மாறும் என்று தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹாசிம் கரிபாபடி கூறுகையில், ஹார்முஸ் நீரிணையை டுவீட் மூலமாகவோ அல்லது அறிவிப்பு மூலமாகவோ யாரும் கைப்பற்றிவிட முடியாது என கூறியுள்ளார். ட்ரம்பின் இந்த அறிவிப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹைதராபாத்தில் உள்ள ஈரான் தூதரகம் அமெரிக்காவினுடைய கலிபோர்னியாவின் வரைபடத்தை ஷேர் செய்து இனி கலிபோர்னியா ஈரானின் ஒரு பகுதி என்று கிண்டலாக பதிவிட்டிருக்கிறது. ஹார்முஸ் மூடப்பட்டிருக்கிறது என்று ஈரான் சொன்னாலும் கடந்த சில நாட்களாக அந்த பகுதியில் செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்றும் அமெரிக்காவினுடைய கடற்படை முற்று மூலம் ஹார்முஸ் மீது எங்களுக்கு முழு கட்டுப்பாடும் இருக்கிறது எனவும் ட்ரம்ப் உரிமை கொண்டாடுகின்றார். இதேவேளை ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரவுள்ள பொருளாதார போரில் பங்கேற்கும் அனைத்து நாடுகளும் எதிரிகளாகவே கருதப்படுவன என ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரானை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தும் நடவடிக்கையில் இணையுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நட்பு நாடுகளை வலியுறுத்தி வருகின்றார். அதே நேரம் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் போர் 6 மாத காலத்தை நெருங்கி வருகிறது. இந்த நிலையில் ஈரானின் உயர்நிலை தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் மொக்ஷன் ரிசாய் அரசு தொலைக்காட்சியில் பேசிய போது, அமெரிக்காவினுடைய பொருளாதார போரில் இணைய வேண்டாம் என அனைத்து நாடுகளுக்கும் நாங்கள் அறிவிக்கின்றோம். ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடை நடவடிக்கையில் ஈடுபடும் எந்தவொரு நாடும் எதிரியாகவே கருதப்படும். சம்பந்தப்பட்ட நாடுகள் அமெரிக்காவிடமிருந்து விலக மறுத்தால் ஈரான் அவர்களை மோசமாக நடத்தும். நீங்கள் இதுவரை அமெரிக்காவின் எந்தவொரு பொருளாதார கட்டுமானங்களையும் நாக்கவில்லை. இந்த போரில் ஈரான் கையாளுவதற்கு இன்னும் பல உத்திகள் உள்ளன. இதுவரை நாங்கள் ராணுவ தளங்களை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தினோம். ஆனால் அவர்கள் எங்களின் மீது பொருளாதார தடை விதிக்க விரும்பினால் ஈரானை சுற்றியும் மற்றும் பிற இடங்களிலும் அமெரிக்காவினுடைய எண்ணெய் மற்றும் பொருளாதார நிறுவனங்கள் உள்ளன. நாங்கள் அவற்றின் மீது தாக்குதல் நடத்துவோம். எங்களுடைய எதிர்வினை ஒரு நிலநடுக்கத்தை போன்று இருக்கும் என அவர் எச்சரிக்கை விதத்தில் பேசினார். ஈரானின் முக்கிய நட்பு நாடான சீனா உட்பட பல நாடுகளையும் பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தும் நடவடிக்கையில் இணையுமாறு அமெரிக்கா அழைத்துள்ளது. ஆனால் அமெரிக்காவின் தடையால் இந்த மோதலை தீர்க்க முடியாது என சீனா விமர்சித்துள்ளது. ஈரானின் முக்கிய வர்த்தக நட்பு நாடான ஐக்கிய அரபு அமீரகம் மறு அறிவிப்பு வரும் வரை ஈரானுடன் அனைத்து வர்த்தக மற்றும் நிதி பரிவர்த்தனைகளை நிறுத்தி வைப்பதாக சில நாள்களுக்கு முன் அறிவித்தது. இதனிடையே பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் தலைமையிலான பாகிஸ்தான் அதிகாரிகள் குழு ஈரானுக்கு இன்று திங்கட்கிழமை சுற்றுப்பயணமாக வரவுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் அமைதியை ஏற்படுத்த பாகிஸ்தான், கத்தார் நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வருகின்றன. எனவே அது தொடர்பாக ஈரானுக்கு முனீர் பயணம் மேற்கொள்கின்றாரா என்பது குறித்து இதுவரை இல்லை. இதுகுறித்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஸ்மாயில் பாகேஜி கூறுகையில், ஈரான் பாகிஸ்தான் இடையே இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஈரானில் முனீர் சுற்றுப்பயணம் செய்யவுள்ளார். இந்த பிராந்தியத்தில் அமைதி பாதுகாப்பை ஊக்குவிக்க பாகிஸ்தான் தொடர்ந்து பணியாற்றும் என்றார். இதேவேளை அமெரிக்காவினுடைய புதிய பொருளாதார தடைகள் குறித்த எச்சரிக்கையை அந்த நாட்டின் விரக்தியின் அடையாளம் என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி விமர்சித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கைகள் ஈரானை வீழ்த்த முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பென்ஷன் ஈரான் மீது வரலாற்றிலேயே மிக கடுமையான தடைகளை விதிக்கப் போவதாக அச்சுறுத்தியுள்ளதன் பின்னணியில் அரக்ஷியின் மேற்பட்ட கருத்துக்கள் வெளியாகியிருக்கின்றன. காணொலியொன்றில் பேசிய அரக்ஷி, அமெரிக்க தலைவர்கள் ராணுவ நடவடிக்கைகளில் இருந்து விலகி பழைய திட்டங்களையே மீண்டும் கொண்டு வருவது அவர்களின் விரக்தியை காட்டுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவின் முந்தைய தடைகள் மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் தோல்வியடைந்தது போல இந்த புதிய முயற்சியும் தோல்வியடையும் என்று அவர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். இதேவேளை ஹார்முஸ் நீரிணையை கடப்பதற்கான விதிமுறைகளை மீறும் கப்பல்கள் எதிர்கால
எதிர்காலத்தில் பயண கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ள நேரிடும் என ஈரான் எச்சரித்திருக்கிறது. ஈரான் பெர்சியன் வளைகுடா நீரிணை அதிகார சபை இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதன்படி ஈரான் விதித்துள்ள வழிமுறை கட்டுப்பாடுகளை மீண்டும் கப்பல்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது அவை பறிமுதல் மற்றும் சிறைபிடிக்கப்படலாம் என எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இத்தகைய தடை செய்யப்பட்ட கப்பல்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் ஏனைய கப்பல்களும் விதிமீறல் பட்டியலில் சேர்க்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கப்பல் நிறுவனங்கள் மற்றும் சரக்கு உரிமையாளர்கள் தங்களது பெயர்களை இந்த பட்டியலில் இருந்து நீக்க வேண்டுமாயின் உரிய ஆவணங்களுடன் கோரிக்கை விடுக்க வேண்டும் என்றும் சிரமங்களை தவிர்க்க தமது இணையதளத்தில் உள்ள பட்டியலை சரிபார்த்து இதுபோன்ற கப்பல்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.